வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் திருச்சி மாவட்டம் உறையூரில் அமைந்திருக்கக்கூடிய வெக்காளியம்மன் திருக்கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கூரையும் கோபுரமும் தான் கோவிலின் அழகு. ஆனால் உறையூரில் எழுந்தருளி இருக்கும் வெக்காளியின் கோவிலுக்கு கூரையே கிடையாது. அன்னை வெட்டவெளியில் அமர்ந்திருக்கிறாள். எத்தனையோ பேர் அந்த கோவிலுக்கு கூரை போட முயன்றனர். ஆனால் அம்பிகை அவற்றை ஏற்க மறுத்து சூரியனும் சந்திரனும் தன்னை எப்போதும் வழிபட ஏதுவாக கூரை இல்லாமலே கோவில் கொண்டுள்ளாள். இந்த அன்னையிடம் வேண்டிக் கொண்டால் நினைத்தது நடக்கும். வேண்டுதல்கள் நிச்சயம் நிறைவேறும். யார் இந்த வெக்காளி என்று கேட்பவர்களுக்கு வரலாற்றாசிரியர்கள் சொல்லும் பதில், இவளே சோழர்களின் குலதெய்வம், கொற்றவையின் வடிவம் என்கிறார்கள். முற்கால சோழர்களின் தலைநகரமாக மாட மாளிகைகளும் கூட கோபுரங்களும் நிறைந்த விண்ணகரமாக விளங்கிய இந்த ஊரில் வெக்காளி கோவில் கொண்ட வரலாறு அற்புதமானது. சாரமா முனிவர் உறையூரில் செவ்வந்தி தோட்டத்தை பராமரித்து வரும் காலத்தில் அந்த மலர்களை அரசனுக்காக எடுத்துச் சென்று விட்டான் பிராந்தகன் எனும் வணிகன். முனிவர் மன்னனான வன்பராந்தகனிடம் முறையிட அவன் கண்டு கொள்ளவே இல்லை. இதனால் கோபமான சாரமா முனிவர் தாயுமான சுவாமியிடம் முறையிட்டார். ஈசன் கோபமாகி மேற்கு நோக்கி திரும்பி உறையூரையும் அங்கிருந்த மன்னனின் அரண்மனையையும் மண்மலை பொழிய வைத்து அழித்தார். இதனால் வீடு இழந்த மக்கள் சோழர்களின் காவல் தேவியான கொற்றவையை சரணடைய அவள் இந்த ஊர் மக்களின் காவலுக்காக இங்கே வெட்டவெளியில் எழுந்தருளி மக்களை காத்தாளாம். அன்று அவள் அமர்ந்த இடத்திலேயே இன்னும் அருள் பாலித்து கொண்டு மேலே விமானமோ விதானமோ இல்லாமல் இருந்து வருகிறாள் என்கிறது கோவில் புராணம். மதுரையை எரித்த கண்ணகியின் சாபம் தீர்க்க நெடுங்கிள்ளியின் மகனான பெருநற்கிள்ளி இடுப்பித்த பத்தினி கோட்டமே இப்போது வெக்காளி கோவிலாக உள்ளது என்றும் கூறப்படுகிறது. இதனால் வெக்காளி கண்ணகியே என்று கூறுவதும் உண்டு. அன்னை உக்கிரமாக வீர ஆசனத்தில் தீஜ்வாலையுடன் நாகமும் கொண்ட கிரீடமும் சிவந்த அதரங்களும் கொண்டு விளங்குகிறாள். உடுக்கை பாசம் சூலம் ஏந்தி அசுரனை மிதித்த கோலத்தில் காட்சி தருகிறாள். உக்கிர ரூபம் என்றால் பார்த்ததும் பயம் வரும். ஆனால் பக்தியோடு அவளை பார்த்தால் ஆதித்தாய் அவள் என்பதை உணர முடியும். பயம் விலகி பக்தியோடு கூடிய பாசம் மட்டுமே அவள் மேல் பெருகும். அவளோ ஏழைகளை கண்டால் கருணை மழை பொழிபவள். பணம், பதவி, அதிகாரம் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டு தன்னை காப்பவர் யாரும் இல்லையா என்று ஏங்கி தவிக்கும் பாமரனுக்கு உற்ற துணையாக நிற்பவள். அவர்களின் கண்ணீரை தன் கையில் ஏந்தி அதற்கு ஈடாக விலை பெற்று தருபவள். இங்கு வரும் பக்தர்கள் தங்களின் கோரிக்கைகளை ஒரு துண்டு சீட்டில் எழுதி விண்ணப்பித்து வெக்காளியின் திருப்பாதங்களில் வைத்து வணங்கி பிறகு அதை அங்குள்ள சூலத்தில் கட்டி வைப்பார்கள். அப்படி கட்டிய நாளிலிருந்து 40 நாட்களுக்குள் அன்னை அந்த வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பாள் என்பது அவர்களின் நம்பிக்கை. வெக்காளி அம்மனுக்கு ஆண்டுதோறும் திருவிழாக்கள் நடைபெற்று வருகின்றன. பௌர்ணமியில் நடைபெறும் அபிஷேக வைபவம் அற்புதமான தரிசனம் எனலாம். சித்திரை திருவிழா, வைகாசி கடைசி வெள்ளியில் மாம்பழ அபிஷேகம், ஆனி கடைசி வெள்ளியில் காய்கனிகள் அலங்கார வழிபாடு, ஆடி வெள்ளியில் சிறப்பு வைபவங்கள் நடைபெறுகின்றன. ஆவணியில் சண்டி ஹோமம், புரட்டாசியில் நவராத்திரி வழிபாடு, கார்த்திகையில் தீப விழா, தைப்பொங்கல் வழிபாடு, மாசி கடைசி ஞாயிறு லட்சார்ச்சனை, பங்குனி முதல் வெள்ளியில் அம்மனுக்கு பூச்சொரிதல் விழா என இந்த ஆலயத்தில் கொண்டாட்டத்துக்கு குறைவே இருக்காது. வெக்காளியின் திருக்கோவிலை மிதித்தவர்களுக்கு வேதனை எதுவுமே அண்டாது என்பார்கள். தோஷங்கள் விலகும் தலம், பாவங்கள் தொலையும் தலம், புண்ணியங்கள் சேரும் தலம் வெக்காளியின் திருத்தலம். வாய்ப்பிருக்கும் அன்பர்கள் ஒருமுறை வெக்காளியம்மனை தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள். அன்னையின் திருவருளால் நாடும் வீடும் சகலமும் நலம் பெற்று வாழட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அடுத்து எந்த கோவிலை பற்றி பார்க்கலான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி மக்களே.